ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஓபிசி கிரிமி லேயர் நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஒரு மகிழ்ச்சியான தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க 11 மார்ச் 2026 அன்னைக்கு. இது சம்மந்தமான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரூஃப் வந்து தேவைப்படுது, எங்கே போய் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்ணால் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்னுடைய வேலிடிட்டி அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்னுடைய வேலிடிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். அதாவது முக்கிய மாற்றங்கள் மார்ச் 2026 தீர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவருடைய பெற்றோரின் வருமானத்தை மட்டுமே வைத்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்று சொல்ல முடியாது, அவர்களின் வேலை மற்றும் பதவி நிலையையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு சூப்பரான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம பேரண்ட்ஸினுடைய ஆண்டு வருமானம் ஆனது 8 லட்ச ரூபாய்க்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே அவங்க நான் கிரிமி லேயர் கீழே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா சலுகைகள் நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் இப்போது அந்த 8 லட்ச ரூபா வருமானம் அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு அந்த 8 லட்ச ரூபா மேலே வருது, அவர்களுடைய வேலை என்ன, பதவி என்ன, இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மகிழ்ச்சியான அறிவிப்பு. கீழே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 8 லட்சம் ரூபாய் வருமான வரம்பை கணக்கிடும்போது பெற்றோரின் சம்பளம் மற்றும் விவசாயத்தின் மூலம் வரும் வருமானத்தை சேர்க்கக்கூடாது. மற்ற வழிகளில், அதாவது வியாபாரம், வாடகை போன்றவை, இது மட்டும்தான், இந்த வருமானம் மட்டும்தான் கணக்கில் கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்களின் பிள்ளைகளுக்கு இருக்கும் அதே சலுகைகள் பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யும் ஊழியர்களின் பிள்ளைகளுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் காப்பி இருக்குது பார்த்திங்களா, இந்த தீர்ப்புக்கான காப்பி நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது சலுகை யாருக்கெல்லாம் கிடைக்காது, கிரிமி லேயர் கீழே யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் வந்து இடஒதுக்கீடு கிடைக்காது. அப்போது யார் வராங்க பதவி அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது, குடியரசுத் தலைவர், நீதிபதிகள் போன்ற உயரிய பதவியில் இருப்பவர்களின் பிள்ளைகளுக்கு கிடைக்காது. அரசு வேலை பெற்றோர் குரூப் ஏ அல்லது கிளாஸ் 1 கேட்டகரியில் இருக்காங்க, அதாவது அந்த கிளாஸ் 1 கேட்டகரியில் இருக்கக்கூடிய பெற்றோர்களின் குழந்தைகளுக்கு கிடைக்காது. அதே மாதிரி இருவருமே குரூப் பி கேட்டகரி கீழே வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு இராணுவம் பொறுத்த வரைக்கும் கொலோனல் அல்லது அதற்கு மேல் பதவியில் இருப்பவர்களின் பிள்ளைகளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. வருமான வரம்பு சம்பளம் மற்றும் விவசாயம் அல்லாத மற்ற வழிகளில் ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கும் மேல் இருந்தாலும் கிடைக்காது. ஸோ இதுக்கு முன்னாடி பெற்றோரினுடைய சம்பளத்தையும் கணக்கில் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அக்ரிகல்ச்சர் மூலமாக வரக்கூடிய இன்கம்மையும் கணக்கில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இனிமேல் அது கணக்கெடுக்க மாட்டாங்க. இதனால் மாணவர்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர் தனியார் நிறுவனம் அல்லது பொதுத்துறை நிறுவனத்தில் சம்பளம் 8 லட்சத்திற்கு மேல் வாங்கினாலும் சாதாரண பதவியில் இருந்தால் இனி அவர்களுக்கு ஓபிசி நான் கிரிமி லேயர் சான்றிதழ் எளிதாக கிடைக்கும், என்சிஎல் சர்டிஃபிகேட் கிடைக்கும். கிரிமி லேயர் கேட்டகரியில் யார் வருவாங்க, சம்பளம் மற்றும் விவசாயம் அல்லாத அவங்களுக்கு 8 லட்ச ரூபாய்க்கு மேலே வேறு ஏதாவது சோர்ஸ் மூலமாக அவங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா மட்டும்தான் கிரிமி லேயர் கீழே போவாங்க அவர்களுடைய பிள்ளைகள். மற்றபடி மீது எல்லா பெற்றோர்களுடைய பிள்ளைகளும் நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் கீழே தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தவறான விதிகளால் வேலை வாய்ப்பை இழந்தவர்களுக்கு கூடுதல் இடங்களை உருவாக்கவும் நீதிமன்றம் இந்த மாதிரி உத்தரவிட்டிருக்குது. ஓகே, இப்போது இந்த ஓபிசி நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். அதில் முதலாவதாக அடையாள சான்று, ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு அல்லது பேன் கார்டு, ஏதாவது ஒரு கார்டு கண்டிப்பாக தேவைப்படுது. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்று ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி இன்கம் ப்ரூஃப், கடந்த 3 ஆண்டுகளுக்கான பெற்றோர்களின் வருமான சான்று கண்டிப்பாக தேவைப்படுது. அடுத்தபடியாக ஐடி ரிட்டர்ன்ஸ் டாக்குமெண்ட் வந்து கேட்குறாங்க. லாஸ்ட்டு 3 இயர்ஸுக்கான ஐடி ரிட்டர்ன்ஸ் காப்பி வந்து கேட்குறாங்க. அது இருந்தால் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, கம்பல்சரி இல்லை. சேலரி சர்டிஃபிகேட், சம்பள சான்று வந்து கேட்குறாங்க. பெற்றோர் அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை செய்தால் அவர்களின் சம்பள விவரம் கேட்குறாங்க. உறுதிமொழி பத்திரம், அபிடவிட் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். நான் கிரிமி லேயர் பிரிவில் வரவில்லை என்று உறுதியளிக்கும் சுய அறிவிப்பு படிவம், செல்ஃப் டிக்ளரேஷன் காப்பி வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நான் கிரிமி லேயர்னால் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்னுடைய இது நினச்சிக்கூடாது, நான்
நான் வந்து கிரீமி லேயர் பிரிவில் வரல அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி பத்திரம் கொடுக்கணும். விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஎன் இ-சேவை வெப்சைட் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம், சிஎஸ்சி சென்டர் மூலமாக விண்ணப்பிக்கலாம். ஆஃப்லைன் அப்படின்னா தாசில்தார் ஆஃபீஸில் போய்ட்டு நேரடியாக விண்ணப்பிச்சுக்கலாம். இப்போது இதனுடைய வேலிடிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலிடிட்டி பொறுத்த வரைக்கும் 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது ஃபினான்ஷியல் இயர் எண்டு வரைக்கும் தான். இப்போது நீங்கள் அக்டோபர் மாதம் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க. அந்த வேலிடிட்டியை எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 1 வருஷமே கணக்கு இருந்தாலும் 31 மார்ச்சில் உங்களுக்கு வேலிடிட்டி முடிஞ்சிடும். மறுபடியும் 1 ஏப்ரலுக்கு நீங்கள் புதுசாக தான் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து நான் வந்து மார்ச் 1ஆம் தேதி வந்து ஓபிசி நான் கிரிமி லேயர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன், அது 1 வருஷம் வேலிடிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. கிடையாது. மார்ச் 1ஆம் தேதி வாங்கினீங்கன்னா அதே மாதம் மார்ச் 31ஆம் தேதி உங்களுக்கு வேலிடிட்டி முடிஞ்சிடும். மறுபடியும் 1 ஏப்ரல்லேருந்து தான் நீங்கள் சர்டிஃபிகேட் புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ வேலிடிட்டி இப்படி தான் இருக்கும், 1 ஃபினான்ஷியல் இயர். இப்போ நீங்கள் 1 ஏப்ரலில் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் 31 மார்ச் 2027 வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வேலிடிட்டி இருக்குது. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.